சரவணன் அஞ்சலி கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை பின்னாடி இருந்து கேட்ட ராஜி எல்லா விஷயத்தையும் ரூமுக்குள்ளே போயிட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. எப்படிக்கா ஒருத்தரால் இப்படியெல்லாம் பேச முடியுது? அதுவும் மயிலக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இந்த நேரத்தில் சரவணன் மாமா இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசுறது நல்லாவா இருக்கு? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குக்கா, என்னக்கா பண்ணுறது அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட கேட்பாங்க. கொஞ்சம் பொறுமையா இரு ராஜி, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்மளால என்ன செய்ய முடியும்? நல்லது செய்கிறேன்னு நாம வாங்கி கெட்டிக்கிட்டு அதெல்லாம் போதும் ராஜி, அதை அப்படியே விட்டுறலாம், பெரியவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னதும் ராஜியும் ஆமாக்கா அதுதான் சரி, எனக்கு ஒரே குழப்பமா இருந்ததுக்கா, அதனால தான் ஃபோன் பண்ணேன். நீ எதை பற்றியும் யோசிக்காம படிப்பை பாரு ராஜி. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு ஃபோனை வச்சிருவாங்க. மீனா பேசிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் செந்தில் பக்கத்தில் தான் இருப்பார். ஃபோன் வச்சதும் மீனா கிட்ட என்ன விஷயம், எதுக்காக ராஜி ஃபோன் பண்ணாங்க, என்ன ஏதுன்னு கேட்பாரு. அது ஏன் கேட்குறீங்க? அது உங்களுக்கு தேவையில்லாதது. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிற சக்தி உங்களுக்கு கிடையாதுங்க, விட்டுருங்க, என்கிட்ட கேட்காதீங்க. அதான் சண்டை போடுறீங்கல்ல, அப்புறம் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி செந்தில் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவளை போய் கல்யாணம் பண்ணேன் பாருன்னு செந்தில் லைட்டாக தலையில் அடிச்சுக்குவாரு. அடுத்த நாள் பாண்டியன் கோமதியை மயிலை போய் பார்த்துட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நான் மட்டும் எப்படிங்க தனியாக போகிறது, நீங்களும் சேர்ந்து வாங்க அப்படின்னு கோமதி சொல்லுவாங்க. பாண்டியன் அதெல்லாம் நடக்கிற காரியமா, நான்லாம் வந்தால் வேலைக்கு ஆகாது கோமதி, நீ ஒன்று பண்ணு, மீனா தானே இப்போ வரைக்கும் மயிலுக்கு பேசிக்கிட்டு இருக்கு, அதனால மீனாவை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்வார். அதனால கோமதி மீனாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. அப்போவும் செந்தில் பக்கத்தில் தான் இருப்பார். மீனா நீங்களே போயிட்டு வாங்க அத்தை, நான் வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் கோமதி என்ன சொல்லுவாங்கன்னா, ராஜியும் வர்றா மீனா, நீயும் வந்தேன்னா நல்லா இருக்கும், ஏன் ஏதாச்சும் வீட்டில் நிறைய வேலை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஒரு வேலையும் இல்லை, உங்கள் பையனுக்கு சமைச்சு போடணும், துணியெல்லாம் இருக்குது நிறைய துவைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. மீனா நீ சாப்பாடெல்லாம் செய்ய வேண்டாம், உனக்கு நான் பிரியாணி செஞ்சு தரேன் அப்படின்னு கோமதி சொன்னது தான் அடுத்த செகண்டே இதோ கிளம்பிட்டேன் அத்தை, இப்போவே வந்துடுறேன். பிரியாணியா செஞ்சு தரீங்க? எப்போ செய்ய போகிறீங்க, எப்போ வரணும், எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுங்கள், உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிடுவாங்க. செந்தில் தான் ஐயோ சோறுனா இப்படி அலையிறா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. சரவணனும் அஞ்சலியும் கோயிலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரவணன் அஞ்சலிக்கு, நான் ஒன்றை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், என்னோட அம்மா அப்பா சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், என்னோட அம்மா அப்பா என்னை கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க, அந்த குழந்தைய மயிலினால் வளர்க்க முடியலைன்னா அந்த குழந்தைய நான் எடுத்து வளர்ப்பேன், ஆனால் மயிலை ஏற்றுக்க மாட்டேன், இது சத்தியம் அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு வாக்குறுதி கொடுத்துருவாரு. இங்கே மீனா மயிலுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி 3 பேரும் உங்களை பார்க்க வர்றோம்க்கா, நீங்கள் ஷாக் ஆகாதீங்க, பயப்படாதீங்க, இந்த விஷயத்த நான் வீட்டில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மயிலுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. மயிலோட அம்மா அப்பா கிட்ட சொல்லுவாங்க. மயிலோட அம்மா மயிலுக்கிட்ட, இப்போ தான் உருப்படியாக ஒரு காரியம் பண்ணியிருக்கா, நான் அவங்க வர்றதுக்கெல்லாம் ரொம்ப லேட் ஆகும்னு நினச்சேன், இப்போவே வர்றாங்களா, வரட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மயில் அவங்க அம்மா அப்பா கிட்ட, எனக்காக ப்ளீஸ் 2 பேரும் எதுவுமே பேசாதீங்க, அவங்க வந்திருக்கும்போது, அப்படி இல்லைன்னா 2 பேரும் வெளியில் கிளம்பி போங்க, அவங்க வந்துட்டு போனதும் நான் கால் பண்ணி கூப்பிடுறேன், அப்போ வந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. மயிலோட அம்மா அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. இது நல்லா இருக்கே, நம்ம வீட்டுக்கு அவங்க வருவாங்களாம், நாங்கள் போகும்போது உங்கள் அப்பாவை எப்படி அடித்தாரு அதெல்லாம் மறந்துருச்சா மயில், அவங்க வரட்டும் பார்த்துக்கிறேன்னு மயிலோட அம்மா திரும்ப சொன்னதும் மயில், நீங்கள் 2 பேரும் அமைதியாக இல்லாமல் ஏதாவது பேசுனீங்க, சண்டை போட்டிங்கன்னா நான் அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன், அவ்வளோதான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவாங்க. மயிலோட அப்பா, என்ன பாக்கியம் இவ இப்படி சொல்லிட்டு போறா, அட அவ சும்மா சொல்லுவாங்க, வீட்டை விட்டு எங்கே போயிட போறா. கோமதி மீனா ராஜி 3 பேருமே மயிலை பார்க்க போவாங்க. அவங்க அம்மா அப்பா சண்டை போடாமல் மயில் பார்த்துக்குவாங்க. இது நாளைக்கு தான் நடக்கும், பார்க்கலாமா?